ஹை ஃப்ரெண்ட்ஸ், வண்டியூர் பார்க்கோட எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கிறோம். அதாவது அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ஸோ அந்த சைடில் இருக்கிறோம். பெரும்பகுதியான ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 6-7 மாதத்தில் டோட்டல் இந்த ப்ராஜெக்ட்டுமே கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பகுதி இருக்குல்ல, இது வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. இந்த பகுதி வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ராபப்ளி இன்னொரு 1 மந்தில், அதாவது ஜனவரி மாதம் பிகினிங்குள்ளே வந்துட்டு இந்த பகுதி மட்டும் கம்ப்ளீட் பண்ணி இதை வந்து பப்ளிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபேவர் பிளாக் ஸ்டோன்ஸு நிறைய பிளான்ஸ் வந்துட்டு பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த ஒர்க் வந்து ரொம்ப பிஸ்காக இங்கே நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஆம்பி தேட்டர், ஓப்பன் ஏர் தேட்டரு. இது போல் இன்னொரு ஓப்பன் ஏர் தேட்டருமே இங்கே அமைச்சிருக்காங்க. இது எப்போ பண்ணீங்க?
ஃப்ளோட்டிங் பிரிட்ஜுக்கு ரெயிலிங்ஸ் மட்டும்தான் வந்துட்டு பண்ணணும், மற்றபடி ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஷாப்ஸ். இது ஒரிஜினலாக வந்து இது ஒரு ஈட்டரிஸ் மாதிரி அமைக்கலான்னு பிளான் அவங்களுக்கு. பட் இப்போ வந்து ஏதோ டைலமாவில் இருக்காங்க. இது வந்து ஈட்டரிய மாதிரி அமைக்கிறதா இல்லை வந்து வேறு எதாவது யூட்டிலிட்டிக்கு யூஸ் பண்ணலாமான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. காரணம் கமர்ஷியலாக யூஸ் பண்ணால் இடம் வந்து அசுத்தமாகும் அப்படின்னு ஒரு தாட்டு இப்போது சிலவங்க ஐடியா கொடுத்துருக்காங்க போல். ஸோ அதனால் முன்னாடி பிளான் பண்ணது போல் ஷாப்ஸ் இந்த இடத்துல வர்றதுக்கு வந்துட்டு வாய்ப்பு ரொம்ப கம்மி. முன்னாடியே இந்த பார்க்கில் வந்துட்டு ஸ்கேட்டிங் ஏரியா இருந்தது. அந்த ஃப்ளோர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஓன் அவுட் ஆகி இருந்தது. இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு அந்த ஸ்கேட்டிங் ஃப்ளோர் வந்து அமைச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரிஸ்காக நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 அடி வந்து அந்த பார்க்கோட ஏரியா வந்து ரோடு கொடுத்துருக்காங்க. காரணம் வந்துட்டு கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்லேயுமே வந்துட்டு கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங் மாதிரி அமைக்கணுக்காக முன்னாடியே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, ஏற்கனவே பார்க்கில் வந்து நிறைய மரங்கள் இருந்தனால ஸோ அந்த மரங்களே வந்துட்டு நேச்சுரல் கார் பார்க்கிங் ஷேடு மாதிரி அமைஞ்சிரும். அந்த இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஃபைவர் பிளாக் ஸ்டோன்ஸ் வந்து பதிச்சிட்ருக்காங்க. இது தவிர்த்து ரோடு ஓரத்தில் பார்த்திங்கன்னா ரெயின் வாட்டர் ஸ்டார்ம் ட்ரெயின் இருந்தது. அது வந்து அதோட கவர் வந்து எல்லாமே ஓன் அவுட் ஆகிருந்துச்சு. ஸோ அது எல்லாமே இப்போ ரிப்பேர் பண்ணி புதுசாக வந்து கான்க்ரீட் கவர் வந்து அமைச்சிட்ருக்காங்க. கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்லேயுமே இந்த ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த பார்க்கில் மொத்தம் வந்து 3 என்ட்ரன்ஸு, அதாவது 2 எக்ஸ்ட்ரீம் எண்டில் உள்ள என்ட்ரன்ஸுக்கு வந்து ஆர்ச் மாதிரி அமைக்கிறாங்க. இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நடுவில் உள்ள ஒரு என்ட்ரன்ஸ் இது. ஸோ இது வழியாகவுமே இந்த பார்க்குக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபென்சிங் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக, அதாவது பார்க் சுற்றியுமே ரோட் சைட்லேயும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு கம்மா இருக்குல்ல, ஸோ அந்த கரையிலையும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபென்சிங் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஏராளமான ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே வரப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா யோகா ஸ்டுடியோ, ஜிம்மு, லைப்ரரி, ஸோ இது போல் சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நிறையா வந்து அமைச்சிட்ருக்காங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷனில் தான் இருக்குது. இது தவிர்த்து டாய்லெட்ஸும் பார்த்திங்கன்னா அமைச்சிட்ருக்காங்க.